السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளுக்குரிய மாதம் நம்மை விட்டும் 2 பத்துகள் கடந்து விட்டது. இறுதிப்பத்திலே இருக்கின்றோம். இந்த இறுதிப்பத்து நமக்கு எல்லா விதமான வளங்களையும் பாக்கியங்களையும் நன்மைகளையும் அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சென்ற 2 பத்துகளிலே நாம் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த பத்திலே அதிகமான முறையில் இபாதத்துகளை செய்து அல்லாஹ்விடம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியோடு வழங்கக்கூடியது. ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்பதால் அல்லாஹ் எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான், அவர்களுடைய பாவங்களை தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிறான். அவர்களுக்கு அவர்களுடைய பாவத்திற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்கும்போது அந்த மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். பாவங்களுக்காக அவர்கள் களப்பற்ற முறையிலே மன்னிப்பு கேட்கும்போது அவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பதோடு அப்பாவங்களை அவர்களை விட்டும் போக்கிவிடுவதோடு அவர்களை சொர்க்கத்திலும் நுழைவிக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் பார்த்து மகிழ்கிறான், சந்தோஷம் அடைகிறான். அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம், இந்த மாதத்தினுடைய இரவுகள், அதிலும் குறிப்பாக இறுதி பத்தினுடைய இரவுகள் மிகவும் நமக்கு அல்லாஹுடைய அருளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வருஷம் முழுவதும் பின்னிரவிலே 2 பகுதி இரவு முடிந்து விட்டது, ஒரு பகுதி தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். 7 வானங்களுக்கும் அப்பால் அர்ஷில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அழகுற அமைந்தானே, அவன் முதல் வானத்திற்கு வருகிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய இறைவன்
ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் 1/3 பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் நான் அதை அங்கீகரிக்கிறேன், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பிரார்த்தனைக்குரிய பலாபலன்களை வழங்குகிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு கொடுக்கிறேன், யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவார். அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த 2 மணிக்கு மேலே தான் ஷைத்தானே அதிகமாக நம்மை தூக்கத்தில் ஆழ்த்துவார். ஏனென்றால் தூக்கத்தை விட்டு விழித்து அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டால் உடனே கிடைக்கும். மற்ற நாட்களிலே மற்ற இரவுகளிலே கிடைப்பதை விட இந்த இறுதி பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்காதவர்களுக்கும் கொடுத்து விடுவார். இவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு கூட மன்னித்து விடுவார். ஆகவே இந்த இறுதி பத்தினுடைய இரவுகளை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹ ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. எவர்கள் பாவத்திலிருந்து விலகி, இதற்கு முன்னால் எல்லாம் பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் பாவத்திலிருந்து விலகி மன்னிப்பு கோரி ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அத்தகையவர்கள் முன்னர் செய்துவிட்ட பாவங்களை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, அவற்றை நன்மைகளாகவும் மாற்றி விடுவான். உதாரணத்திற்கு, தொழுகை நேரத்தில் ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருந்தார். தொழுகையும் கிடையாது, வணக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பாவம் தான் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம். அப்போ வருந்துறாரு, திருந்துறாரு, அல்லாஹுடைய வழியில வந்துட்டாரு, குடியெல்லாம் விட்டுட்டாரு, தொழுகையை அப்படித்தான் பேணுதெல்லாம் தொழுகிறாரு. இன்ன பிற அல்லாஹ் சொன்ன எல்லா ஏவல்களையும் எடுத்து நடக்கிறாரு. இப்படி நடப்பவருக்கு அவர் பாவ மன்னிப்பு கேட்கும்போது பாவங்களை மன்னிக்கிறதோட அவர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார் பாவம் செஞ்சுக்கிட்டு, அதையும் அவர் நன்மை செஞ்சதா, குடித்த அந்த நேரத்தை கூட அவர் தொழுததாக, இன்ன பிற நல்லறங்களை செய்ததாக அல்லாஹ் அந்த தீமைகளையே பாவங்களையே நன்மைகளாக மாற்றி விடுவோம் என்று சொல்கிறான். என்று சொன்னால் அல்லாஹுடைய அளப்பரிய அருள் எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகையவர்கள் முன்னர் செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, அவற்றை நன்மைகளாகவும் மாற்றிவிடுகிறான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மகா கருணை உடையவனுமாக இருக்கின்றான். 25வது அத்தியாயத்தில் 70வது வசனம். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலப்பற்ற முறையில் நம்முடைய பாவ மன்னிப்பு இருக்கணும். சொல்லுவார்கள், கறந்த பால் எப்படி மடிக்கு ஏறாதோ திரும்ப, அதுபோல கசிந்துருகி கண்ணீர் மல்கி நாம் கேட்கக்கூடிய அந்த தௌபத்தன் நசுஹா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அத்தகைய ஒரு பாவ மன்னிப்பாக நான் கேட்கக்கூடியது இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நம்பிக்கையாளர்களே, மோமின்களே, நீங்கள் கலப்பற்ற மனத்துடன், தூய்மையான மனத்துடன் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். உங்கள் இறைவனோ அதை உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி மன்னித்து சொர்க்கங்களிலும் உங்களை புகுத்துவான். அந்த சொர்க்கங்களிலே தொடர்ந்து நீரோடைகள் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். தன்னுடைய நபியையும் இறை தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். இவர்களுடைய அந்நாளில் இவர்களுடைய பிரகாசம், ஒளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா இல்லையா, யா அல்லாஹ் எனது வலப்புறமும் இடப்புறமும் மேலும் கீழும் எனக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று.
அந்த ஒளி இவர்களுடைய பிரகாசம் இவர்களுக்கு முன்னும் இவர்களுடைய வலது பக்கத்திலும் ஊடுருவி சென்று கொண்டிருக்கும். இவர்கள் எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பிரகாசத்தை அணையாது நீ பரிபூர்ணப்படுத்தி வைப்பாயாக, எங்கள் குற்றங்களையும் நீ மன்னித்து அருள் புரி, நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். 66வது அத்தியாயத்தில் 8வது வசனம். ஆக இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்று, பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு அவர்கள் எவ்வளவு உருக்கமாக இருக்காங்களோ, எவ்வளவுக்கு அல்லாஹுடைய இபாதத்துகளில் இருக்காங்களோ, எவ்வளவுக்கு அல்லாஹுவை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முந்தைய பாவங்களை நன்மையாக்கிடுறான். இரண்டாவதாக இதில் பாவங்களை மன்னிக்கிறதோட அவர்களுக்கு சொர்க்கத்திலும் அவர்கள் சொர்க்கம் செல்லும் போது அவர்கள் முன்னும் பின்னும் வலப்புறமும் பிரகாசத்தையும் ஒளியையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறானே, இது இரண்டாவது. மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்பு முத்தத்தஹிரீன். அல்லாஹ் பாவங்களை வெறுத்து பாவங்களை விட்டு விலகி எவரெல்லாம் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹுடைய நேசம் யாரு? யாரெல்லாம் பாவங்களை வெறுத்து ஏவல்களை எடுத்து நடந்து ஹராமை விட்டு விலகி எவரெல்லாம் பாவத்தை விட்டு விலகி இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். பாவம் செய்துவிட்டு அதற்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களே அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாதவர்களை நேசிக்கிறான். பாவம் செய்து விட்டாலும் அந்த பாவத்திற்காக வருந்தி திருந்தி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார்களே அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். ரெண்டே ரெண்டு கூட்டம் தாங்க. ஒன்று ஹிஸ்புல்லா, இன்னொன்று ஹிஸ்பு ஷைத்தான். ஹிஸ்புல்லாக்கள் எல்லாம் இதுபோல அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள், அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள். அது ஆண்களிலேயும் இருப்பார்கள், பெண்களிலேயும் இருப்பார்கள். அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்றால், அல்லாஹுடைய கட்டளை ஏற்று ஏதாவது தப்பு நடந்து விட்டாலும் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை நேசத்தை பெறுகிறார்களே அவர்கள்தான். இந்த இடத்துல பாவம் செய்யாதவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்றான். பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதாக சொல்றான். அப்ப பாவ மன்னிப்பு தேடுவதனால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கிறது. அதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது 22வது அத்தியாயம் 222வது வசனத்தில் இறுதியில் வர்றது இந்த வசனம். அதெல்லாமே அல்லாஹுடைய ஆற்றலிலே மகத்துவத்திலே நாம் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனை தவிர பாவங்களை யாராலும் மன்னிக்க முடியாது. நீங்க யாருக்காவது ஒரு கெடுதல் செஞ்சு ஒரு மனிதருக்கு கெடுதல் செஞ்சா அவரிடத்தில் நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது. மார்க்க சம்பந்தமாக, இஸ்லாம் சம்பந்தமாக அல்லாஹ் தடுத்திருக்கிற எதை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி மன்னிப்பு கேட்பதனால், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்பதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இதில் இருக்கிறது என்று நாம் சிந்தனை செய்து நாம் அந்த பாவ மன்னிப்பு அதிகமாக அல்லாஹ் இடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ், அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிடு, அஸ்தாஃபிருல்லாஹ் அல்லதி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ தூபு இலை, இவ்வாறும் கேட்கலாம். ரப்பி ஃபிர்லி வ தூபு அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ் இக்கட்டிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நெருக்கடியிலிருந்து எப்படி மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினானோ அதுபோல் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஆக அந்த ஒரு துஆவும் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வுடைய தூதரே,
இதுதான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் அல்லாஹிடத்துல கேட்கறதுக்கு பிரத்யேகமா விசேஷமா ஏதாவது ஒரு துவாவை சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ நிச்சயமாக மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக. தெரிந்தால் அரபில கேளுங்க, தெரியாவிட்டால் தமிழ்லையாவது கேளுங்க. மொழிகளை எல்லாம் படைச்சவன் அல்லாஹ், அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மொழிகளும் அவனுக்கு தெரியும். மொழிகளை எல்லாம் நம்ம பேசுவதற்கு வழங்குவது அவன்தான், நம்முடைய திறமையில எல்லாம் கிடையாது, அல்லாஹ் வழங்கியது. ஆக அந்த மாதிரி லைலத்துல் கத்ர் இரவாக அது இருக்கும் என்றால் இறுதி பத்திலே ஒற்றப்பட உள்ள இரவுலே அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் அவர்கள் இறுதி பத்து முழுவதும் ஈத்திகாப் இருந்தார்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை பெறுவதற்காக. ஆகவே இந்த வருகின்ற இரவுகள் அதிலே ஒன்று லைலத்துல் கத்ராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நாம் என்ன செய்யணும், அதிகமான முறையில் இந்த அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை. மூமின்களே, நீங்கள் தௌபா செய்து பிழை பொறுக்க தேடி அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தித்தால், தௌபா செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதியாகவும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்பதை வெற்றியாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறான் பாருங்கள். ஷைத்தான் சாட்டி ஆதமுடைய பிள்ளைகளை படைத்து விட்டோம், அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்ற ரீதியிலே தான் அல்லாஹ் அவ்வாறு வைத்திருக்கிறான். ஒரு பாவம் செய்கிறார், பாவம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாவம்னா என்ன? எது உனது உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்துமோ அது பாவம். எதை நீ செய்யும் போது மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று நினைப்பாயோ அது பாவம். நாங்கள் நம் செல்லாது அதான் இது நம்ம இந்த காரியத்தை பண்றோமேண்டு உள்ளத்திலே ஒரு நெருடல் ஏற்படுத்துறோம், மனசாட்சிக்கு விரோதமாகப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னாலும் நாம செய்யக்கூடிய அதை 4 பேர் பார்க்க செய்யலாமா? பார்க்கக்கூடாது, நாம செய்கிற இந்த தப்பை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தான் செய்வோம். அப்போ அது பாவம். ஆக இந்த பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கும் போது நமது தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். ஒன்று, வெற்றியை அதில் வைத்திருக்கிறான். 2, அல்லாஹுடைய நேசம் அதில் இருக்கிறது. 3, நம்முடைய பாவங்கள் நன்மைகளாக்கப்படுகிறது. 4, அந்த பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்கி நமக்கு ஒளியினை வழங்கி அல்லாஹ் சொர்க்கத்திலும் நுழைவிக்கிறான். அந்த சொர்க்கத்துடைய சுகபோகங்களை எல்லாம் அதிலே சொல்லியும் காட்டுகிறான். அதை அனுபவிக்க நம்மை அந்த சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். ஆகவே ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், அதை பற்றி கடுகளவு கூட கவலை இல்லை. அடுத்ததான் அது, அடுத்ததான் அது, அடுத்ததான் அது, இதுதான் பெரிய பாவம். எப்போ ஒரு பாவத்தை செய்யும் போது நெருடல் இல்லையோ, அதை பற்றிய கவலை இல்லையோ, அடுத்தடுத்து அடுக்கிக் கொண்டே அந்த பாவங்களை போகிறாரோ, எப்போ இவர் பாவம் மன்னிப்பு கேட்க போறார்? கேட்க மாட்டார். அப்ப பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பது ஒரு புறம் என்றாலும், பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அதை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவார். ஆகவே நாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். நம்முடைய பலம் பலவீனம் அறிந்தவன், கருவிலே வைத்து நம்மை உருவாக்கியவன், நமக்கு அங்கவயங்களை பொருத்தியவன், நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்கான வாழ்வாதாரங்களை அல்லாஹ் படைத்து வைத்து விட்டான். ஆக இவ்வளவும் நிறைந்த ரப்புல் ஆலமீனிடம் கேட்காமல் இவர் யாரிடம் கேட்க முடியும்? அல்லது யார்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். என்னடியார்களே, நபியை பார்த்து அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையான அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, உங்களுடைய உம்மத்துகளுக்கு நீங்க சொல்லுங்க, அது யுகமுடிவு நாள் வரையிலும் அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்களும் சொல்லிட்டாங்க. அவர்களை பார்த்து சொல்லுங்க, என் அடியார்களை உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும், பாவங்களை செய்துவிட்ட போதிலும், மழை மாதிரி என்னுடைய பாவம் இருக்கு, என்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு போகாதே. அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நீ போறேன்னு சொன்னா ஒன்றும் அந்த பாவத்தில் உனக்கு விருப்பம் இருக்காது, இன்னும் அதிகமாக செய்ய நினைக்கிற. அதனாலதான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காம போறேன். தனக்குத்தானே அநீதி இழைத்து வரம்பு மீறி தீங்கிழைத்து கொண்ட பாவம் செய்து விட்ட என்னுடைய அடியார்களே, என்ன கெட்ட அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருள்ல நம்பிக்கை இழக்காதே. காவிர்கள் தான் அல்லாஹுடைய அருள்ல நம்பிக்கை இழப்பாங்க. நீ மூமினாக இருக்கிறாய், முஸ்லீமாக இருக்கிறாய், தொடர்ந்து பாவங்களை செய்து விட்டாய், நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் அவ்வளவு பாவத்தை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான், அனைத்தையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன் என்று இறை தூதரே அந்த மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் கூறுகிறார். ஆக இந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய கிருபை. எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஷைத்தான் நம்மை நரக படுகொலைக்கு கொண்டு செல்வதற்காக பாவங்களை செய்ய வைத்து அந்த பாவத்தின் மூலமாக அவனும் நாமும் நரகம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் அந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 133வது வசனத்திலே சொல்கிறான், وَصَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ أَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ وَأُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய சொர்க்கத்திற்கும். எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சாக்க அடுத்தது என்ன? சொர்க்கம்தான். அல்லாஹுடைய மன்னிப்பு மட்டும் கிடைச்சிருச்சாக்க சொர்க்கம்தான். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள், தாமதிக்காதீர்கள், தூங்கி விடாதீர்கள், அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? வானம் பூமி போன்ற விசாலமானது அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு. தன்னுடைய நல்லடியார்களுக்காக அந்த கண்குளிர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறானே, அதனுடைய விசாலம் வானம் பூமி போன்ற விசாலமானதாகும். இறையச்சம் உடையவர்களுக்காக, அல்லாஹுவை பயப்படுபவர்களுக்காக, அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று பயந்து அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆதரவு வைத்து மன்னிப்பு கேட்க விரைந்து வருகிறார்களே, அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம். இறையச்சம் உடையவர்களுக்காக அதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை அடுத்தும் கூறுகின்றான். இறையச்சம் உடையவர்கள் யார்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வத்-தர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் செல்வமான இன்ப நிலையிலும் வசதி வாய்ப்பிலும் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்வார்கள். துன்பமான ஏழ்மை நிலையிலும் அவர்களுக்கே குறைவாகத்தான் இருக்குது பொருளாதாரம். அப்படி இருந்தும் அதிலும் கொஞ்சம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ் சொன்னதற்காக அவர்கள் செலவு செய்வார். அந்த இறையச்சம் உடையவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய வழியிலே செலவழிப்பார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வரும், அல்லாஹுக்காக அடக்கி விடுவார்கள். கோபத்தை அவர்கள் பிரயோகிக்க, அந்த கோபத்தை காட்டுவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கும்.
அவர்கள் கோபப்பட்டால் அவர்களை யாரும் கேட்க முடியாது, குடும்பத்திலேயே பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனாலும் அந்த கோபத்தை என்ன செய்வார்கள்? அடக்கிக் கொள்வார்கள். இன்னொரு இடத்துல வருகிறது, கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள். கோபம் வரும், ஆனால் கோபிக்க மாட்டார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னித்து விட்டு விடுவார்கள். பூமியில் உள்ளவருக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பான் தானே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உறவினருக்கு கொடுத்து வந்த அந்த மாத தொகையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேரிலே அவதூறு பரப்பிய காரணத்தினாலே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்றார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான். ஏழைகளுக்கும் நாடு துறந்து வந்தவர்களுக்கும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கும் மூணிலேயுமே இவர் இருக்கிறார். அந்த மிஸ்தாஹ் வசதி உள்ளவர்கள் கொடுப்பதை நான் அல்லாஹ் மீது ஆணையாக கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே என்ன செஞ்சாங்க? சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டு அவருக்கு எப்பவும் போல கொடுத்தாங்க, இன்னும் அதிகமாகவும் கொடுத்தாங்க. ஆக அந்த மாதிரி மனிதர்கள் செய்யும் பிள்ளைகளுக்காக பழி வாங்க மாட்டார்கள், மனசுக்குள்ளே வச்சிருக்க மாட்டார்கள், கருவறுக்க மாட்டார்கள். அவர்கள் பேர்ல காழ்ப்புணர்வு, கசப்புணர்வு, பகைமை இவைகள் எல்லாம் இருக்காது. உள்ளம் அப்படியே மன்னிச்சுட்டு தான் ஒண்ணுமில்லையே, எல்லாமே இல்லாம போயிடுமே. ஆக மனிதர்கள் செய்யும் பிள்ளைகளை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நன்மை செய்பவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. இந்த இறையச்சமுடையவர்கள், இந்த சொர்க்கத்திற்குரியவர்கள், இந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரியவர்கள், மன்னிப்பை முந்திக் கொண்டு கேட்பவர்கள், இவர்களுக்கு சில சமயங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே கூட்டாளிகளுடைய சேர்க்கையாக இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஷைத்தானுடைய தூண்டுதலாக இருக்கலாம், தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்து விட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யார்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டு இருந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக மன்னிப்பு என்பது அல்லாஹுடைய கையிலே உள்ளது. அந்த மன்னிப்பால் அருளால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க, உங்களுடைய வணக்க வழிபாடுகளால் எல்லாம் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விட முடியாது, அல்லாஹுடைய அருள் வேண்டும். அல்லாஹுடைய தூதரை உங்களுக்குமா? ஆமாம், எனக்கும் தான். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் யாருக்கும் சொர்க்கம் கிடைக்காது. நான் இவ்வளவு வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்திருக்கிறேன், ஒரு கண்ணை தந்ததுக்கு சமமாகாது அதெல்லாம். ஆக அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய மன்னிப்பால் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக நீங்கள் பிரபலமாக அறிந்த ஒரு ஹதீஸ் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுவதை விட, நோன்பு வைப்பதை விட, ஹஜ் செய்வதை விட, தான தர்மங்களை செய்வதை விட இந்த பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். இதை பற்றி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒரு ஒட்டக பிரயாணி, அவருடைய உணவு, அவருடைய குடிப்பு, அவருடைய உடை எல்லாம் அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. பாலைவன பிரயாணம், பாலைவனத்தை கடந்துதான், இந்த ஊரிலிருந்து கடந்து பாலைவனத்திலே பயணம் செய்துதான் அடுத்த ஊரை அடைய வேண்டும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவர் அந்த ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார். நடுவழி களைப்பின் காரணமாக அவர் அந்த ஒட்டகத்திலிருந்தும் இறங்கி ஓய்வெடுக்கிறார், உறங்கி விடுகிறார். திரும்ப விழித்தெழுந்து பார்த்தபோது அந்த ஒட்டகத்தை காணவில்லை. தேடுகிறார். நான் வறண்டு விட்டது, தாகம் மேலோங்குகிறது, பசி வந்து விட்டது, வெயில் வேறு தாக்குகிறது, பாலைவனம், எங்கே போவது, ஒன்றுமில்லை. தேடி தேடி பார்க்கிறார், ஒட்டகம் கிடைக்கவே இல்லை. இறுதியாக அவர் மூர்ச்சை அடைந்து மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார்.
பிறகு அந்த மாலை நேரங்கள் வந்தபோது இவருக்கு மயக்கம் தெளிகிறது. எழுந்து பார்க்கிறார், ஒட்டகத்தை காணவில்லை. இப்படியே அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய நேரத்தில் இறுதியாக அவருடைய உயிர் போகக்கூடிய அந்த தருவாயில குற்றுயிரும் குலையுறும் என்று சொல்லுவார்களே, கொஞ்சம் தான் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் திரும்ப கண்ணெல்லாம் இருட்டி போச்சு. கண்ணை அப்படி லேசாக திறந்து பார்க்கிறாரு. இவ்வளவு நேரமும் தேடியும் கிடைக்காத அந்த ஒட்டகம் அவருக்கு பக்கத்திலே நிற்கிறது. அவருடைய ஜாமான்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இப்ப போன உயிர் திரும்பி வந்து விட்டது. உடனே எடுத்து தண்ணீரை குடிக்கிறார், தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார், பசி தணித்துக் கொள்கிறார், உணவை எடுத்து உண்டு. போன உயிர் திரும்பி வந்த புலகாங்கிதத்திலே சந்தோஷத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார். எப்படி தெரியுமா? அடிமையே, உன் எஜமானனை நீ காப்பாற்றி விட்டாய், அடிமையே உன் எஜமானுடைய உயிரை நீ காப்பாற்றி விட்டாய் என்று நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவ்வாறு வருகிறது. என்ன சொல்றார்? மனசுக்குள்ளே இருக்கு. எஜமானனே, இந்த அடிமையுடைய உயிரை காப்பாற்றி விட்டாய் என்பது மனசுக்குள்ள இருந்தாலும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய் போன உயிர் திரும்பி வந்தவர் மகிழ்ச்சியால் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாத அளவிலே அவர் என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ்வே அடிமை என்கிறார், இவரே எஜமான என்கிறார். இதை சொல்லிவிட்டு உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பற்கள் தெரிய சிரித்துவிட்டு சொன்னார்கள், இந்த ஒட்டக பயணி, போன உயிர் திரும்பி வந்த இந்த ஒட்டக பயணி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் சொன்னாரோ, அதை விட ஷைத்தானோடு சென்ற தன்னுடைய அடியான் சேத்தானோடவே போய் அவ்வளவு பாவங்களையும் பாவம் 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 அவ்வளவும் பாவம் அதில் பாதாளத்திற்கு சென்று பாவத்திலேயே மூழ்கி போன அந்த அடியான் திரும்பி ரப்பிடத்திலே ஷைத்தானை உதறி தள்ளிவிட்டு பாவங்களை விட்டுவிட்டு தன்னுடைய ரப்பிடத்திலே வந்து, அல்லாஹ், நீதானே என்னை படைத்தாய், நீதானே என்னுடைய இறைவன், நீதானே என்னுடைய எஜமான், நீதானே என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும், உன்னை தவிர யார் இருக்கிறாங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, எனக்கு மன்னிக்க மாட்டியா? நீ மன்னிப்பாய், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், மன்னிப்பதை உன் மீது கடமையாக்கி கொண்டவன், என்னுடைய பாவங்களை மன்னித்துடு அல்லாஹ் என்று சொல்லி கேட்டால் அல்லாஹுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. இந்த ஒட்டக பிரயாணிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட ஷைத்தானோடு போனவன் அப்படியே நாசமாகி போகாமல், நரக நெருப்புக்கு போகாமல், மன்னிப்பதற்கு ஒரு எஜமானன் இருக்கிறான், படைத்தவன் இருக்கிறான் என்பதற்காக அவனை நோக்கி வந்து அந்த பாவி மன்னிப்பை கேட்கும் போது அல்லாஹ் அழைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே நாம் பாவங்களிலிருந்தும் மீளக்கூடியவர்களாக, அந்த பாவ மீட்சி அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அதிலும் இந்த குறிப்பாக இந்த இறுதிப்பத்திலே அதிகமாக அவனை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, ஏனென்றால் உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் அவனுடைய திக்ரை கொண்டுதான், வேற எதுலேயும் அந்த நிம்மதி வராது. உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டுதான், அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான். ஆகவே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அவனுடைய திருமறை இந்த மாதத்திலே இறுதி பத்தின் ஒரு இரவிலே தான் இறங்கியது. அந்த திருமறை குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக, அது ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடியவர்களாக, இன்னும் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களாக, அவனை நின்று வணங்கக்கூடியவர்களாக, அவனிடம் மீண்டும் மீண்டும் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.